Chennai Silks. முக்கிய செய்தி. சேலத்தில் செய்தியாளரை தவேக நிர்வாகி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளரை தாக்க முயன்ற தவேக நிர்வாகியை முற்றுகையிட்டு செய்தியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம். தவேக கூட்ட நெரிசலில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக செய்தி சேகரித்து கொண்டிருந்த போது தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். சேலத்தில் தவேக கூட்ட நெரிசல் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பாக செய்தியாளர்கள் செய்தி சேகரித்த போது தவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபனோடு வந்த நிர்வாகிகள் தனியார் தொலைக்காட்சிக்கு சொந்தமான கார் மீது ஏறி அடாவடியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், அங்கே என்ன நடந்தது? கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் கவியரசன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் இன்று சேலத்தில் சீலநாயக்கம்பட்டி நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் சுருண்டு விழுந்து பலியானார். அவரின் உடல் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள மணியம்மாள் ஹாஸ்பிட்டல், அதாவது சீலநாயக்கம்பட்டியில் இருந்து திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள மணியம்மாள் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடலை காண்பதற்காக சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் தமிழன் பார்த்திபன் அங்க வந்தாரு. அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் கிளம்பும் நிலையில் பத்திரிகையாளர்கள் அனைவரும் அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும்படியும் தங்களுக்கு தகவல் தரும்படியும் கேட்டனர். ஆனால் அவர் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் என தெரிவித்துவிட்டு தனது காரில் ஏறி சென்று விட்டார். இதில் சென்னையைச் சேர்ந்த நிருபர் செய்தியாளர், தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் உடனடியாக தனது ஒளிப்பதிவாளருடன் அந்த காரை நிறுத்துவதற்கு ஓடினார். ஆனால் தமிழன் பார்த்திபன் வந்த கார் சென்று விட்டது. அதே நேரத்தில் அவருக்கு பின்னால் வந்த வழக்கறிஞர்கள் பயணித்த கார் நிறுத்தப்பட்டது. இந்த காரை நிறுத்தும் போது ஓடி வந்தவர் தன் கையை கண்ணாடியில் போட்டு அழுத்தி விட்டார். இதனால் சத்தம் வரவே காரில் இருந்து இறங்கியவர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் வைத்திருந்த கேமரா அந்த வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி பட்டு ரத்தம் கொட்டியது. இதனால் அந்த சம்பவ இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காயமடைந்த அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். ரத்தம் வந்ததை கண்ட தமிழக வெற்றி கழகத்தினர் ஆவேசத்துடன் தனியார் தொலைக்காட்சியினுடைய காரில் ஏறி அடாவடி தடசல் காட்ட ஆரம்பித்தனர். சரமாரிய தாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருவதற்கு தாமதமானது. அதனால் இருதரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. தொடர்ந்து இப்போது போலீசார், அதாவது அன்னதானப்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு உயரதிகாரிகள் தற்போது 2 தரப்பிலையும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் 2 செய்தியாளரை பாதுகாப்பு கருதி போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றுள்ளனர். தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை இங்கிருந்து நகர மாட்டோம் என கூறி தனியார் மருத்துவமனை முன் சாலை மறியல் போராட்டத்தில் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் யார் பிரச்சனை இருந்தாலும் விசாரித்து முடிவு எடுக்கப்படும் என போலீஸ் உயரதிகாரிகளும் தெரிவித்தனர். ஆனால் அந்த சம்பவ இடத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவியரசன், நன்றி கண்ணன்.